காசை சொல்லி வஸ்ஜிது வர்காஉ வஸ்ஜிது ஆனால் தொழுவுங்கன்னு அர்த்தம். தொழுகையில் முக்கியமான ருக்குனை சொல்லி தொழுகையை நாடுறது வர்காஉ வஸ்ஜிது. அப்போ காசை சொல்லி ஆமை நாடுறது இருக்குது, ஆமை சொல்லி காசை நாடுறது இருக்கானா இருக்குது. வல் காஃபிரூன உமுல் லாலிமூன்கிறான். வல் காஃபிரூன காஃபிர்கள் அவர்கள் லாலிம். அப்போ காஃபிர்னாலே லாலிம் தான் அர்த்தம். காஃபிர்னாலே என்ன இருக்குது? ஏன்னா அவன் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை இன்னொன்றுக்கு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கான். காஃபிர்னாலே என்னதுதான்? லாலிம் தான். அப்போ ஆமை சொல்லி காசை நாடுறது காஃபிர் உள்ள லாலிமு. ஆனால் லாலிம் உள்ள காஃபிர் கிடையாது. அதான் மைபூன் பின் மஹரான் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்களா? எப்படி விளங்குதப்பா? வல் காஃபிரூன உமுல் லாலிமுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். காஃபிர்கள்லாம் லாலிமுன்னு. வல் லாலிமூன உமுல் காஃபிரூன்னா நம்மளாம் மாட்டிக்கிடுவோம், நம்மளை பாதுகாத்துட்டாங்கிறாங்க. விளங்குதப்பா? அப்போ வல் காஃபிரூன உமுல் லாலிமுன்னு காஃபிர்ன்ற ஆமை சொல்லி லாலிம் என்ன செய்யப்படுது? நாடப்படுது. அப்போ ஆமை சொல்லி காசை நாடுறது இருக்குது. விளங்குதான்னு கேட்டேன். காஃபிர்னாலே லாலிம் தான். காஃபிர்னாலே யாரு தான்? லாலிம் தான். துல்முன்னு அர்த்தம். அது அவன் துல்மு செய்கிறவன். அல்லாஹ்வோட குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காமிக்கும் போது விளங்குதப்பா, துல்முனாலே ஷிருக்குங்கிறான். துல்முனாலே ஷிருக்கு. இந்த ஆயத்து இறங்கின போது, எந்த ஆயத்து? லம்மா நஸலத் அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பி துல்மின் ஆயத்து இறங்கிய போது விளங்குதப்பா, அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டார்களே, வலம் எல்பிசு ஈமானஹும் பி துல்மின் தன்னுடைய ஈமானை உள்மை கொண்டு கலக்காத நிலைமையில் ஈமான் கொண்டார்களே ஆயத்து இறங்கின உடனே ஷக்க தாலிக்க அல்ல அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹுடைய தோழர்கள் எல்லாம் சங்கடமாயிடுச்சு, புத்திமுட்டாய். யொக்காலும் அவங்கெல்லாம் கேட்டாங்க, ஐயோ நாயங்கள்ல யார் லா எதிரி நப்சவு தான் நப்சுக்கு அநியாயம் செய்யாமல் இருக்கிறான்னு கேட்டாங்க. அப்போ இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லைஸ உவ கமா ததுன்னுபா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. இது இன்னமா உவ கமா கால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் லிப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன மாதிரிப்பா. இது யா புனைய எனதரி மகனே லா துஷிருக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிடாத. ஏன்னா இன்ன ஷிர்கல் துல்முன் அலீம், ஷிருக்கு தான் துல்மை அலீம், அதுதான் மிகப்பெரிய என்ன இருக்குது உல்மு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது அப்போ அந்த இடத்துல உல்மை கொண்டு கலக்கலைன்னா ஷிர்கை கொண்டு கலக்காமல் ஈமான் கொண்டார்கள்னு அர்த்தம்பா அனு விளக்குனாங்க. அப்போ ஆமை சொல்லி காசை நாடுறது இருக்கா? ஆனால் இருக்குது. விளங்கிருச்சா? சரி, அதான் இங்கே வல் உருஃபு ஹஸ்ஸஸூபி தக்ஸீசி ஷையிபில் ஹைவானி. பழக்கம் என்ன சொல்லுதுன்னா, பழக்க வழக்கம் ரிஸ்கி என்றால் ஹஸ்ஸஸுவதை குறிப்பாக்குகிறது. பி தக்ஸீசி ஷையிபில் ஹைவானி, மனிதனுக்கு சொத்தை சொந்தமாக்கி கொடுப்பதை கொண்டும், தம்கீனியில் இன்திவாய்பிகி, அந்த சொத்தை கொண்டு பயனடைவதற்கு வசதியை தருவது, சக்தியை தருவதை கொண்டும் ரிஸ்கை உருஃபு குறிப்பாக்கிருச்சு. அப்போ ரிஸ்கை தந்து, சொத்தை தந்து, அதை பயனடைவதற்கு சாத்தியத்தை தருவது, சக்தியை தருவதுன்னு அர்த்தம். எழுதுனப்பா? சரி தம்பி, முடிஞ்சு போச்சா? அடுத்து முஅத்தஸிலாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஹராம்லாம் ரிஸ்க் கிடையாதுங்கிறான். இதை வட்டி வாங்கி சினிமா கொட்டை வச்சு சம்பாதிக்கிறான், ரிஸ்க் வருது, அது கொண்டு சாப்பாடுறான், அது ரிஸ்க்கா இல்லையானா முஅத்தஸிலாக்கள் ரிஸ்க் இல்லைங்கிறாங்க. முஅத்தஸிலாக்கள் கருத்து ரிஸ்க் இல்லைங்கிறாங்க. விளங்குதான்னு கேட்டேன். இது தவறான கருத்து. விளங்குதப்பா? ஹராம்லாம் ரிஸ்க் இல்லைன்னு சொன்னால் அது தவறான கருத்து. அது தவறான கருத்துன்னு ரெண்டு தலீல் சொல்கிறாங்க. ஒன்று அக்கலி தலீல், இன்னொன்று நக்கலி தலீல். ஒன்று அக்கலி தலீல், இன்னொன்று நக்கலி தலீல். நக்கலி தலீல் என்னன்னா, விளங்குதப்பா? என்னது நக்கலி தலீல் என்னன்னா, அம்ர் இப்னு குர்ரா, யாரு? அம்ர் இப்னு குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்களாம். விளங்குச்சப்பா? அப்போ வல் முஅத்தஸிலத்து, முஅத்தஸிலாக்கள் லம்மா இஸ்தஹாலு மினல்லாஹி, அல்லாஹ்விலிருந்தும் அசாத்தியமாக கருதிவிட்ட போது, ஐ யும்கின மினல் ஹராமி, ஹராமிலிருந்து வசதிப்படுத்தி தருவதை அல்லாஹ்விலிருந்தும் அசாத்தியமாக முஅத்தஸிலாக்கள் கருதிவிட்ட போது, அன்னஹு அல்லாஹு தாலா மனஅமில் இன்திஃபாய் பிஹி, ஹராமை கொண்டு பயனடைவதை தடுத்திருக்கிறான். வ அமர பி ஸஜரி அன்ஹு, ஹராமை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்றும் ஏவி இருக்கிறான். வ அமர பி ஸஜரி அன்ஹு, ஹராமை விட்டு விலகி இருக்க வேண்டும், தவிழ வேண்டும் என்றும் அவன் ஏவி இருக்கிறான் என்ற காரணத்தினால் ஹராமை வசதிப்படுத்தி தருவதை
அல்லாவிலிருந்து அவர்கள் முஅத்தஸிலாக்கள் என்ன இருக்குது அசாத்தியமாக கருதிவிட்ட போது ஆலு முஅத்தஸிலாக்கள் சொல்லுகிறார்கள் அல் ஹராமு ஹராம் லைஸ பிரிஸ்கின், ஹராம் என்ன கிடையாது, ரிசுக்கே கிடையாது என்கிறார்கள். காலு இதுதான் ஜவாபுல் அம்மாவுக்கு, விளங்குதா? காலூர் முஅத்தஸிலாக்கள் சொல்றாங்க அல் ஹராமு ஹராம் லைஸ பிரிஸ்கின், அது ரிசுக்கு இல்லை என்கிறார்கள். அலா தரா, நீ பார்க்கலியா, நீ விளங்கலியா, அன்னஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்னத ரிஸ்கை ஹாவுனா, இவ்விடத்தில் ரிஸ்க் என்பதை இணைத்திருக்கிறான், இலா நஃப்ஸிஹி, தன்னின் பக்கம் இணைத்திருக்கிறான். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததிலிருந்து செலவு செய்வார்கள் அங்கறான். விளங்குதா இருக்கேன்? அப்ப நாம் கொடுத்ததுன்னா ஹலால கொடுத்ததுன்னு அல்லாஹ் சொல்றான், ஹராமியா சொல்றான், முஅத்தஸிலா சொல்றான் அவங்க அர்த்தம். விளங்குதா? நாம் கொடுத்தோம், அல்லாஹ் தந்தவனும் ஹராமியா தருவான் நம்மளுக்கு, அவன் சொல்றான். அலா தரா, நீ பார்க்கலியா, நீ விளங்கலியா, விளங்குதா? அலா தரா, நீங்க விளங்கலியப்பா, அன்னஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்னத ரிஸ்க ஹாவுனா, இவ்விடத்தில் ரிஸ்க் என்பதை இணைத்திருக்கிறான், இலா நஃப்ஸிஹி, தன்னின் பக்கம் இணைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? ஈதானன் உணர்த்துவதற்காக. பி அன்னஹும், அந்த மக்கள் யுன்ஃபிகூனல் ஹலால தில்க, கலப்பற்ற ஹலாலைத்தான் செலவு செய்வார்கள். அந்த மக்கள் கலப்பற்ற ஹலாலைத்தான் செலவு செய்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த இடத்து ரிசுக்கை தன் பக்கம் இணைத்திருக்கிறான். இன்ன இன்ஃபாக்கல் ஹராமி, ஹராமை செலவு செய்வது லா யூஜிபுல் மதஹ, மதஹை உண்டு பண்ணாது. மதகினுடைய இடம் இல்லை. முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? கைபை நம்புவார்கள், தொழுகையை நியமமாக முறையாக சட்டத்திட்டத்தின் பிரகாரம் தொழுவார்கள், நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுங்கிறான். இது மதகினுடைய இடம். ஹராம போய் செஞ்சா, செலவு செஞ்சா எப்படிங்க அது பாராட்டாகும், மதகாகும் அவன் சொல்றான். விளங்குதப்பா? இது மதகினுடைய இடமாயிற்றே. இன்ன இன்பாக்கல் ஹராமி, ஹராமை செலவு செய்வது லா யூஜிபுல் மதஹ, மதகை என்ன செய்யாதே, உண்டு பண்ணாதே என்று சொல்லுகிறார்கள். மேலும் தம்மல், அவன் சொல்லி இன்னும் சொல்றான், தம்மல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்களை இகழ்ந்து விட்டான். அலா தஹரீமி மா ரஸகஹுமுல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்ததை ஹராமாக்கியது மீது முஷ்ரிக்கீன்களை இகழ்ந்து விட்டான். கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தன்னுடைய சொல்லை கொண்டு இகழ்ந்து விட்டான். கொல் நபியே, நீங்கள் கேளுங்கள், அரைத்து நீங்கள் அறிவியுங்கப்பா, மா அன்ஸல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின், ரிஸ்கில் இருந்து உங்களுக்கு அல்லாஹ் இறக்கியதை பற்றி சொல்லுங்கள். நான் ரிஸ்க் இறக்கி வச்சிருக்கிறேன். ஜஅல்தும் மின்ஹு, அதில் இருந்து நீங்கள் ஆக்குகிறீர்கள், ஹராமன், ஹராமையும், ஹலாலன், ஹராமையும் ஹலாலையும் நீங்கள் ஆக்குகிறீர்கள். கேளுங்க, நான் ரிஸ்க் இறக்குகிறேன், நீங்கள் அதிலிருந்து இது ஹராமு இது ஹலாலு கேட்டேன் ஆக்குறீங்களான்னு கேளுங்கிறான். அல்லாஹ் இறக்கி வச்ச ரிஸ்கில் விளங்குன்னு கேட்டேன். ஹலாலான ரிஸ்க்கு பிடிச்சி ஹராமாக்குறது அல்லாஹ் என்ன செய்கிறான்? கண்டிக்கிறான். விளங்குன்னு கேட்டேன். என்ன செய்கிறான்? கண்டிக்கிறான். அது இந்த ஆயத்தெல்லாம் வச்சு பார்த்தா என்ன கிடையாது, ரிஸ்க்கு இல்லைன்னு தெரிய வருதுன்னு என்ன சொல்கிறா? முஅத்தஸிலாக்கள் சொல்கிறாங்க. விளங்குதப்பா? ஆனால் அஸ்ஹாபுனா, நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய தோழர்கள், அவங்க சாதாரணமானவர்களா? அவங்க ஜஅலுல் இஸ்னாத தாலீமி, இந்த இஸ்னாதை தாலீமுக்கு ஆக்குகிறார்கள். இல்லை, நான் கொடுத்ததுன்னு செலவு செய்கிறாங்கிறான். நீ உன் கையாக இருக்க வேண்டியதில்லை. உம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் கொடுத்ததுலேருந்து அவங்க கொடுப்பாங்க. கொடுங்கிறேன், நான் கொடுங்கிறேன். தாலீமுக்கு உள்ளது. நீ கொடுக்கல, ஒன்றும் நீ இன்பாக்கு செய்யலை. எப்படி தான் செலவு செய்கிற? நான் கொடுத்ததுலேருந்து செலவு செய்கிற. தௌலீமு நான் தான் தர்றேன். விளங்குச்சே தம்பி? இந்த இஸ்னாதை தாலீமி, தாலீமுக்கும் தஹரீல் இன்ஃபாக்கி, செலவு செய்வதன் மீது தூண்டுவதற்கும் ஆக்குகிறார்கள். செலவு செய்கிற, நான் தான் தர்றேன், நான் தந்ததை கொடுக்க வேண்டியதானே ஏன்னு சொல்கிறான். விளங்குதப்பா? செலவழிங்கப்பா. அன்பிக் உன்பிக் அலைக்கு இடத்துல வருது இல்லை ஹதீஸில், ஹதீஸ குதுசி, அன்பிக் எப்போ ஆதம் உன்பிக் அலைக்க, ஆதமின் மகனே நல்ல வழிகளிலே நீ செலவு செய், நீ செலவு செய்தால் உன்பிக் அலைக்க உனக்கு நான் தருவேங்கிறான். அப்போ இது தாலீமுக்குரியது. விளங்குதப்பா? செலவு செய்யறது தூண்டுறான்லா. நம்ம சரி மேலே வந்து ஜாலுக்கு மினுகு ஹலாலன் ஹலாலன் ஹராமன் ஹலாலா, நான் தந்த ரிசுக்கு நீ வந்து ஹலாலாவும் ஹராமும் ஆக்குறீங்களாங்கிறது என்ன இருக்குது? அவனும் ஹராம் ஆக்கணும். இது சிலைக்கு உள்ளது, சாப்பிடக்கூடாது,
இது நமக்குள்ளது எல்லாம் சொல்லுவான். விளங்குதா? தம்ம அந்த இகழ் என்ன இருக்குது, இகழ்றான்ல அதை நீ தஹரீமி மாலமி ஹர்ரீம், அல்லாஹ் ஹராம் ஆக்காததை ஹராம் ஆக்கியதனால் இகழ்றான். தம்மை ஆக்குகிறார்கள், தம்ம கொண்டு போனோம். தம்மை நம்ம சுன்னத்துல் ஜமாத் கொள்கையினர்கள் ஆக்குகிறார்கள். தஹரீமி மா லம் யுஹர்ரிம், அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை, அல்லாஹ் ஆக்காததை, அல்லாஹ் ஹராம் ஆக்காததை ஹராம் ஆக்கியதை, ஹராம் ஆக்கியதற்கு அல்லாஹ் எழுச்சி அந்த இகளை ஆக்கியிருக்கிறான். விளங்குதப்பா? சரி, மேலும் இந்த இடத்துல மிம்மா ரஸக்னாங்கிறது ஹலாலை செலவழித்து தான் செய்யணும். நாம் தந்ததில் ஹலாலை செலவு செய்வார்கள் தான் அர்த்தம். ஏன்னா இது பாராட்டுக்குரிய இடம். இது பாராட்டுக்குரிய இடம் என்ற காரணத்தினால் அந்த கரீனாவை வச்சு ஹலாலுன்னு அர்த்தம். ஹலாலை தான் செலவழிக்கணும். மிம்மா ரஸக்னா விரும்பிக்குன்னா அவர்களுக்கு நாம் தந்ததில் ஹலாலை செலவழிப்பார்கள். ஹலாலை என்ன செய்வாங்க? அது எதை வச்சு சொல்கிறோம் நம்ம? கரீனாவை வச்சு. ஏன்னா அது பாராட்டுக்குரிய இடம் இல்லை. ஹராம செலவழிச்சு எப்படி பாராட்டாகும் அதான் சொல்கிறாங்க. வக்தி சாசு மாரசக்கனாகும், மாரசக்கனாம் என்பதை குறிப்பாக்கியிருப்பது, இல் ஹலாலி ஹலாலை கொண்டு குறிப்பாக்கியிருப்பது, இல் கரீனத்தி கரீனாவை வைத்தா இருக்கும், கரீனாவின் காரணத்தினாக இருக்கும். ஏன்னா பாராட்டுக்குரிய இடம். சொல்லுவார்கள், கைபை நம்புவார்கள், நாம் கொடுத்த ஹலால் என்பது செலவழிப்பார்கள் தான் அர்த்தம். மேலும் மற்ற மஸ்தக்கு நம்ம சுன்னத்துல் ஜமாத்காரர்கள் ஆதாரம் பிடித்து விட்டார்கள். பி ஷுமூலி ரிசிக்கி, ரிசிக்கு ஹராமையும் அடைய விளைவும் இருந்ததற்கு ஆதாரம் பிடிச்சிட்டாங்க. ஆமாம், மற்ற மஸ்தக்கு பி ஷுமூலி ரிசிக்கி, ரிசிக்கி என்பது இதில் ஹராமையும் அடைய விளைவும் என்பதற்கு ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள். கௌலி அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறார்கள். இதில் ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு சொல்லை கொண்டு ஆதாரம் பிடிக்கிறாங்க. யாருக்கு? ஹதீஸி, ஆமாம், ஹதீஸி அம்ரி பண்ணி குர்ரா. அவர் வந்து சொல்லான்னு கஷ்டப்படுறேன், ரொம்ப சிரமப்படுறேன் சொல்லி சொல்கிறார். அப்போ ரசூல் சாபி நாம் எப்படினாலும் சம்பாதிக்கட்டுமா ஒன்று கேட்குறாரு. லக்கது ரசக்க கல்லாகு தையிபன், ஏய் அம்ரி பண்ணி குர்ரா, உனக்கு நல்லதை தையிபை உனக்கு ரிசுக் அளித்திருக்கிறான். ஆனால் ஃபக்தர்த்த நீ தேர்ந்தெடுக்கிறாய், மா ஹர்ரமல்லாஹு அலைக்க மின் ரிசிக்கிஹி, அல்லாஹ்வுடைய ரிசிக்கிலிருந்து உன் மீது ஆறாமாக்கியிருக்கிறானே அதை போய் நீ தேர்ந்தெடுக்கிறாய். மக்கானமா ஹல்லல்லாஹு லக்க மின் ஹலாலிஹி, அவனுடைய அலாலான ரிசிக்கிலிருந்தும் உனக்கு அலாலாக்கிய ஒன்றினுடைய இடத்தில் ஹராமை நீ என்ன செய்கிறாய்? தேர்ந்தெடுக்கிறாய் என்கிறாங்க. அப்போ ஹராமையும் ரிசிக்குன்னு தான் சொல்லலான்னு சொல்கிறாங்க. உனக்கு ஹலாலையும் தந்திருக்கான், ஹராமையும் தந்திருக்கிறான். நீ ஹலாலுடைய இடத்தில் ஹராமை போய் என்ன தேர்ந்தெடுக்கிற, ஹராமான ரிசிக்கன். பி அன்னஹு லவ்லம், பி அன்னஹு லவ்லம் யக்குன் ரிசிக்கன், அந்த ஹராம் ரிசிக்காக இல்லை என்றால், அந்த ஹராம், ஆமாம், பி அன்னஹு லவ்லம் யக்குன் ரிசிக்கன், ஹராம் ரிசிக்காக இல்லை என்றால், லம் யக்குன் முத்தகத்தி பிஹி, ஹராமை கொண்டே சாப்பிட்றவன். முத்தகத்தி என்னத்தையா படிச்சிடாத. வலம் யக்குன் என்ன, வலம் யக்குன் ரிசிக்கன், விளங்குதான் கேட்டேன். வலம் யக்குன் ரிசிக்கன், ரிசிக்காகவே ஆகாது. லம் யக்குனில் முத்தகத்தி அப்படி தானப்பா. பி அன்னஹு லம் யக்குன் ரிசிக்கன், ஹராம் ரிசிக்காக இல்லை என்றால், ஹராம் லவ் லம் யக்குன் ரிசிக்கன், ஹராம் ரிசிக்காக இல்லை என்றால், லம் யக்குன் முத்தகத்தி பிஹி, ஹராமை கொண்டு தூல உம்ரிஹி காலமெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறவன், மருசூக்கன், அவன் மருசூக்காக ஆக மாட்டான், ரிசிக் அளிக்கப்பட்டவனா ஆக மாட்டான். காலமெல்லாம் வட்டியை வாங்கி திங்கிறான், காலமெல்லாம் திருடி சாப்பிட்றான், கொள்ளையடிச்சு சாப்பிட்றான், சினிமா கொண்டை வச்சு சாப்பிட்றான், காலமெல்லாம் அப்படியே சாப்பிட்டு செத்து போயிட்டான். அவன் மருசுக்காகவே ஆக மாட்டான், ரிசுக் அளிக்கப்பட்டவனாங்க. இவனுக்கு அவனுக்கு ரிசுக் கொடுத்தவன் யாரு? வலைச கதாலிக்கு அது அப்படி கிடையாது. ஏன்னா நீ கௌலித்தால அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லியிருப்பதினால், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி, பூமியில் எந்த ஜீவராசியும் இல்லை, இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா, அந்த ஜீவராசிக்கு அல்லாஹ் ரிசுக் அளித்தது வரை இல்லை. வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா, அந்த ரிசுக்கு உருவாகின்ற இடத்தையும் அவன் விளங்குவான், அது சப்பளையாகின்ற இடத்தையும் விளங்குவான். அது காலமெல்லாம் சாப்பிட்டுவேன், மறுசூக்கு இல்லை இல்லைப்பா வந்துடும், குரானாயத்துக்கு இடிச்சு போயிருமாப்பா, என்னப்பா பேசுறீங்க விளங்குச்சாரு கேட்டேன். அவே தவறான கருத்து. விளங்குதப்பா? அந்த ரிசுக்கு அவன் மட்டும்தான் கொடுப்பான், இன்னொருத்தன் கொடுக்குறவன் இல்லை. ரிசுக்கை தர்றவன் அவன் மட்டும்தான்னு முடிவானதுக்கு பிறகு, ஹலாலை தர்றவன் அல்லா, ஹராமை தர்றவன் கொசவனா,
உனக்கு தான் கேட்டேன். எல்லாத்தையும் தர்றமா இல்லாத தானே, ஆனால் அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கான். எல்லாம் கத்தி இருக்குது, கத்தியை கொண்டு கத்திரிக்காய் வெட்டு, வெண்டைக்காய் வெட்டு, ஆட்டை வெட்டு, ஆறு இருக்கு. நாங்கள் மனுஷனை போய் வெட்டலாமா அதை வச்சு? அது செய்யக்கூடாது இல்லைப்பா, அது ஹராம். அடுத்து ஒரு அருப்பையான செய்தியை சொல்கிறாங்களா இருக்கல, அன்பக்க செய்ய அன்பதகு, அன்பக்க செய்ய அன்பதகு என்றால் இஹ்வானி ரெண்டும் ஒன்று தானா, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம் தான். அன்பக்க செய்ய அன்பதகுன்னா செலவழிச்சான்னு அர்த்தம். அன்பக்க அன்பத எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் தானா, செலவழிக்கிறது தான் அர்த்தமா, விளங்குதப்பா. வலவு இஸ்தக்கரை அதுக்கடுத்து ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறாங்க. ஏப்பா நீ எனக்கு இந்த விளங்க மாட்டேங்க, நீ படிக்கணே, அந்த அந்த பொடி எழுத்தாக இருக்குது. வலவு இஸ்தக்கரைத்த அல்ஃபால லெஃபுதுகளை நீ ஆராய்ச்சி செய்து பார்த்தால் வஜத்தை நீ பெற்றுக்கொள்வாய். குல்லமாய் வாஃபி குஹு இதற்கு நேறுபடக்கூடியதே நீ பெற்றுக்கொள்வாய். இதற்கு இல்லை நஃபக்க நஃபதேன்னு இருக்குல்லப்பா. ஃபா கலிமா நூனு, ஐன் கலிமா ஃபா, மூணாவது எழுத்து எதாவது எடுத்துகிட்டு போட்டோம், லாம் கலிமா எதாவது இருக்கட்டும், விளங்குச்சா? ஃபா கலிமா நூனாகவும் ஐன் கலிமா ஃபாபாகவும் இருந்து மூணாவது எழுத்து என்னவா இருந்தாலும் இதையாக இருந்தால் வருமா, விளங்குதா? வலவு இஸ்தக்கரைத்தல் அல்ஃபால அல்ஃபால்களை வாக்கியங்களை நீ ஆய்வு செய்தால் வஜத்த குல்லமாய் வாஃபிக்கு நஃபத நஃபக, நஃபத நஃபகவுக்கு விளங்குதப்பா நேர்படக்கூடியதை பெற்றுக்கொள்வாய். ஃபில் ஃபாயி வல் ஐனி பாக்கலிமாவிலையும் ஐன்கலிமாவிலேயும் விளங்குதப்பா நஃபதவுக்கும் நஃபகவுக்கும் நேர்படக்கூடியதை பெற்றுக்கொள்வாய். தாலன் அலா மான தஹாபி வல் குருஜி போகிறது வெளியாகிறது, போகிறது வெளியாகிறது என்ற மானாவின் மீது அறிவிக்கக்கூடியதாக பெற்றுக்கொள்ள. கீழே போட்டிருக்காங்க பாரு, நஃபர போனான், நஃபா நீங்கினான், நஃபத போனான், நஃபக மூச்சு விட்டான், நஃபகன்னு பார்த்தா ஊதுனான் ஊதுனான். அதுக்கடுத்து என்ன இருக்கு, நஃபக என்ன இருக்கு, நஃபாச நஃபாச சொல்லமில்ல. அதுக்கடுத்து எனக்கு விளக்க மாட்டேங்க, அது பொடி எழுத்தா இருக்கு கண்ணாடி. இது போன்ற வார்த்தைகளுக்கு ஃபுல்லாக போனது 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 தான் வருமா. கீழே இருக்கு விளங்குச்சப்பா, அப்படி தான் அர்த்தம் வருமா. ஒரு லாயிர் சரியான கருத்து என்ன ஏப்பா, சரியான கருத்து என்ன ஏப்பா, மீன் இன்ஃபாக்கி மா ரசக்கும் உள்ளா, இந்த அர்த்தம் என்ன? இப்போ லாயிர் மிம்மா ரசக்கணும் இம்பிக்கணும் என்ன அர்த்தம்? இதுக்கு சரியான கருத்து மீன் இன்ஃபாக்கி மா ரசக்கவும் உள்ளா, அல்லாஹ் அவர்களுக்கு தந்த ஒன்றை என்ன செலவு செய்வதாக இருக்கும். இன்ஃபாக்கி மா ரசக்கும் உள்ளா, அல்லாஹ் தந்த ஒன்றை சர்ஃபுல் மாலி அந்த பொருளை செலவழிப்பதாக இருக்கும். ஃபி சுபுலில் கைரி நல்ல வழிகளிலே செலவழிப்பதாக இருக்கும். மினல் ஃபர்தி ஃபர்திலேயும் அபி நஃபிலி நஃபிலிலேயும் செலவழிப்பதாக இருக்கும். இதுதான் கருத்துங்க. இது ஜக்காத்துன்னு சிலவங்க சொல்கிறாங்க. ஏன்னா யுகீமு நஸ்ஸலாத்தேன்ட்டான், எப்போ தொழுவையை சொல்கிறானோ இப்போ ஜக்காத் தான் வருவாங்க, இல்லைங்குதா? யுகீமு நஸ்ஸலாத்துன்னா ஃபர்லு தொழுவையை தொழுவார்களே, அவன் இம்மாரத்துக்குனா ஜக்காத் கொடுப்பாருன்னு அர்த்தமா. சிலங்க அப்படி சொல்கிறாங்க. இது நஃபிலையும் எடுத்துக்கிடும், ஃபர்லையும் எடுக்கும், உபரியான வணக்கங்களையும் எடுத்து அவன் தர்மத்தையும் எடுக்கும். அதுதான் சரியான கருத்தான். சுபில் கைரி நல்ல வழிகளிலே பொருளை செலவு செய்வதுன்னு அர்த்தம். மேல் ஃபர்தியில் இருந்தும் அவி நஃபில் இருந்தும் நல்ல வழிகளிலே செலவு செய்வதுன்னு அர்த்தம். மமன் ஃபஸ்ஸரபி ஜக்காத்தி ஜக்காத் என்று தப்சீர் செய்தவர் ஜக்கர் அவர் சொல்லுகிறார் அஃதுல அன்வாயி இந்த செலவிலேயே சிறந்ததை சொல்லுகிறாய். வல் அசல ஃபீ அதிலே அசலை சொல்லுகிறார். ஜக்காத் தானே அசலே. ஜக்காத் உம்மாரத்துக்குனா இம்பிக்குன்னா ஜக்காத் கொடுக்குறது எல்லாம் சொல்கிறான்னா அதுதான் அஃதுலான தர்மம். தர்மத்திலே சிறந்த தர்மம் எது? ஜக்காத். அதுதான் அசல் ஆங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்களாம். அவு ஹஸ்ஸவு பிஹா எடுத்தனப்பா. அவு ஹஸ்ஸஹு பிஹா ஜக்காத்தை கொண்டு குறிப்பாக்குகிறார். ஏனென்றால் லிகத்தி ராணிகி அது சேர்ந்திருப்பதினால், பிமாவுவ ஷக்கீக்கத்துஹா அதனுடைய தோழியாக இருக்குமே அதை கொண்டு சேர்ந்திருப்பதினால். எப்போவெல்லாம் தொழுகன்னு சொல்கிறானோ அங்கே ஜக்காத்து கொடுங்கங்குவான். அகீமு சலாத்தை ஆது ஜக்காத்தை அப்படி தானேப்பா. அகீமு சலாத்தனா ஆது ஜக்காத்தை தோழி தான் வரும் அங்கே.
விளங்குதா? ஹஸ்ஸூபியா ஜக்காத்தை கொண்டு இந்த இன்ஃபாக்கை குறிப்பாக்கி இருக்கிறான். விளங்குதப்பா? ஏன் லிகித்திரானிகி அது சேர்ந்திருப்பது இன்ஃபாக்கு சேர்ந்திருப்பதினால் யுமாவு ஷக்கீக்கத்து அதனுடைய தோழியாக இருக்குமே அதை கொண்டு சேர்ந்திருப்பதினால் சலாத்தை கொண்டு சேர்ந்திருக்கு. நஸ்ஸலாத்தை. சரி, அடுத்து மிம்மா ரஸக்னா யுன்ஃபிகூனுக்கு தர்கீப் என்னப்பா? யுன்ஃபிகூனுக்கு மஃபூல் முகத்தம், யுன்ஃபிகூனுக்கு மஃபூல் முகத்தம். அப்போ தக்சீஸ் கிடைக்கும். மிம்மா ரஸக்னாகும் நாம் கொடுத்ததில் இருந்தே அவர்கள் செலவு செய்வார்கள். உங்கள் சொந்த காசு கிடையாது. மிம்மா ரஸக்னா யுன்ஃபிகூன் எடுத்தங்க, நாம் கொடுத்ததில் இருந்தே செலவு செய்வார்கள். தக்சீஸ் கிடைக்கும். மஃபூலை முற்படுத்தினா உன்னையே வழங்குகிறோம். அதான் சொல்கிறாங்க. இப்போ தக்தீமுல் மஃபூல் பிஹி மிம்மா ரஸக்னாம் என்ற மஃபூல் பிஹியை முற்படுத்தியிருப்பது இல் இஹ்திமாமி முக்கியத்துவத்தை கருதியதற்காக வேண்டியா இருக்கும். வல் முஹாஃபலத்தி அலா ரூசில் ஆயத்துகளுடைய முடிவுகளை பேணுவதற்காண்டியா இருக்கும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க வ மா உன்ஸில மின் கப்லிக் வ பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அப்படியே முடிச்சுக்கிட்டு போகுது. நீ டக்குனு இதை யுன்ஃபிகூனை முற்படுத்தி மிம்மா ரஸக்னாஹும் பிற்படுத்தினா ஆயத்து முறிஞ்சு போயிடும். விளங்குதா? இப்போ இது காலு மினி தபீலியத்தி அலைஹி இந்த யுன்ஃபிகூன் என்பதிலே தபீலியத்தான மின்னை நுழைத்திருப்பது இல் கஃபி அனில் இஸ்ராஃபில் மன்ஹி அன்ஹு எதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்ராஃபை விட்டும் தடுப்பதற்காக வேண்டியா இருக்கும். கம்ப்ளீட்டாக செலவு செஞ்சுட்டு அடுத்த ஆள்கிட்ட போய் நீ நிற்கக்கூடாது. இது காலு மினி தபீலியத்தி அலைஹி யுன்ஃபிகூன் என்பதின் மீது தபீலியத்தை சார்ந்த சிலது என்ற பொருளை தரக்கூட மின்னை நுழைத்திருப்பது இல் கஃபி அனில் இஸ்ராஃபில் மன்ஹி அன்ஹு எதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இஸ்ராஃபை விட்டும் தவிழ்ந்து கொள்வதற்காக வேண்டியா இருக்கும். தமிழு சாத்தியமாகும் யுராத பிஹி அல் இன்ஃபாக்கு என இது முக்கியமான அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த பொருளை மட்டும் செலவழிக்கிறது இல்லை, உனக்கு எதை தந்திருக்கிறானோ அந்த அனைத்தையும் செலவழிக்கிறது. கல்வியை தந்தால் கல்வியை செலவழிக்கணும். மிம்மா ரஸக்னா யுன்ஃபிகூன் நாம் கொடுத்ததில் இருந்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்தா கல்வியை செலவழி, பணத்தை கொடுத்தா பணத்தை செலவழி, சக்தியை தந்தால் சக்தியை செலவழி. உனக்கு என்ன தந்திருக்கிறான் செல்வாக்கு சில ஆளுக்கு இருக்கும், அந்த செல்வாக்கை சிலச்சும் பயன்படுத்தணும். சில இடங்களில் நம்ம செல்வாக்கு பயன்படும்னா செல்வாக்கை பயன்படுத்தணும், சில இடங்களில் சொல்வாக்கை பயன்படுத்தணும். செல்வாக்கையும் பயன்படுத்தணும், சில ஆள் பேசுனா கேட்பாங்க, சொல்வாக்கை பயன்படுத்த வேண்டும். யாருக்கு என்னென்னத்தை தந்திருக்கிறானோ அதையெல்லாம் செலவழிக்குதுன்னு அர்த்தமா. இது சூப்பராக இருக்குல்ல? ஏத்தமீரு யுராத பிஹி இந்த இன்ஃபாக் என்பதை கொண்டு அல் இன்ஃபாக்கு மின் ஜமீஇல் முஆவனி எல்லா நல்ல விஷயங்களையும் செலவழிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லத்தி ஆத்தாவு முல்லாவு அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறானே மின நியாமி லாயிரத்தி வெளிரங்க நியாமத்தில் இருந்தும் ஒல் பாத்தினத்தி பாத்தினத்தான் நியாமத்தில் இருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறானே அழைத்த நல்ல காரியங்களையும் செலவழிக்கிறதுன்னு அர்த்தம். ஐயது இதை வலுவூட்டுகிறது. கவுலு அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹுடைய சொல் இதை வலுவூட்டு. என்ன சொல்லு? இன்ன இல்மன் இல்மாகிறது லா யுகாலு பிஹி அதற்கு சொல்லப்படாது க கன்சின் லா யுன்ஃபகு மின்ஹு அதிலிருந்து செலவு செய்யப்படாத கன்சி என்று சொல்லப்படாது. செலவழிக்கப்படாத கன்சின்னு இல்முக்கு சொல்லி செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது காசை கூட செலவழித்தா உனக்கு குறையும், ஆனால் கல்வியை செலவழித்தா குறையாது. அப்படி தானே? செல்வத்தை செலவழித்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ செலவழிக்கப்படாத கன்சி போன்று என்று சொல்லக்கூடாதுங்கிறாங்க. வெயிலே இதன் பக்கமே விளங்குதப்பா? வெயிலே இதன் பக்கமே ஜஹப மன்கால சொன்னவர் சென்றிருக்கிறார். பார்பா மிம்மா கஸ்ஸஸ்னாகும் பிஹி மின் அன்வாரில் மாரிஃபத்தி அகமிய விளக்கங்களில் இருந்துதான் ஞான அகமிய விளக்கங்களில் இருந்துதான் அவர்களுக்கு நாம் சொந்தமாக்கி தந்திருக்கிறோமே அந்த ஒன்றில் இருந்து யுஃபீதூன் அவர்கள் செலவழிப்பார்கள். இவ்வளோ கவனிச்சா இருக்கு. இந்த மிம்மா ஹஸ்ஸஸ்னாகும் பிஹி எதை அவர்களுக்கு சொந்தமாக்கி தந்தோமோ அது என்ன? மின் அன்வாரில் மாரிஃபத்தி ஞான அகமிய விளக்கங்களிலிருந்தும் ஞான அகமிய விளக்கங்களிலிருந்தும் எதை அவர்களுக்கு சொந்தமாக்கி தந்தோமோ அந்த ஒன்றை யுஃபீதூன் அவர்கள் செலவழிப்பார்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நாணங்கள் இருஃபான் சம்பந்தமானது அதையெல்லாம் செலவழிப்பாங்க. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி இருக்கிறார்.